இன்றைக்கி எங்கள் சமையல் நானும் தெய்வங்களும் தான், அண்ணன் தான். பிரியாணி வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் ட்ரை பண்ணிட்டோம். வஞ்சிர மீன் பிரியாணி. மீனை வந்து வஞ்சிர மீன் பிரியாணியே வச்சாச்சு. கிரேவி மாதிரி வச்சு அதில் மீன்லாம் வச்சு எடுத்தாச்சு. மீன்லாம் எடுக்கிறாங்க மறுபடியும். இவர் தான் மாஸ்டரு இன்னைக்கு. அப்புறம் வஞ்சிர மீன் பிரியாணிக்கு வஞ்சிர மீன் கிரேவி, அது மறுபடியும் இவங்க தான் வைக்கிறாங்க. இதை மீனை வந்து வறுத்து, இது என்னோட வேலை. இதை வறுத்து இதில் வந்து போட்டு கிரேவி வைக்கிறது. பாருங்கள், நாங்கள் 35 பேர் இருக்கோம். சமைக்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் ஜாலியாக சமைச்சிருவோம். அப்படியே டெய்லியும் 2 பேர் ஒரு நாளைக்கு. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம். இவர் தான் கம்பெனியில் ரொம்ப பெஸ்ட்டான சமையலர். நிறைய நாள் சூப்பராக வைப்பார். நிறைய நாள் புளிசோறு மாதிரி கூட வைப்பார் ஒரு டைமில். இவர் வந்து அருமையாக வைக்கிற ஆள். கத்தால ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் இவர் தான் சமைக்கிறதுல. இவர் வந்து ஹெல்ப்பர், சட்டி கழுவுறது எல்லா வேலையும். அதேமாரி நானும் சட்டி கழுவுவேன், எல்லா வேலையும் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நானும் ஒரு குக்கிங்காக தான் இருந்தேன். ஆனால் அதையும் தாண்டி நிறைய ஆள் வந்தாச்சு. எல்லாம் போயிட்டுருக்கு பாருங்கள். இதெல்லாம் கிரேவிக்கு. பிரியாணி இப்போ தான் ரெடி ஆகிட்டே இருக்குது. இதாங்க கிச்சனு. எவ்வளோ கேவலமாக இருக்குது பார்த்துக்குங்க. 35 பேர் இல்லையா, கண்ட்ரோல் பண்ண முடியல எங்களால். இதெல்லாம் மிஸ் ஜாமான். இப்படி தாங்க லைஃப் ஓடிட்டுருக்கு. டெய்லியும் ஒரு நாள் சமைக்கணுனாலே ரொம்ப கஷ்டமாயிடுது. ஒரு பக்கம் கிரேவி, ஒரு பக்கம் மீன் வறுக்கிறது, ஒரு பக்கம் பிரியாணி. பாருங்கள், இவர் தான் எல்லா வேலையும் பார்க்குற ஆள். பாருங்கள் நீங்களே, ஹெல்ப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.